subscribe to my channel. வணக்கம். அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாத்திடும் வகையில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார் மற்றும் பணியாளர்கள் நலவாரிய தலைவரும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினருமான விஜிலா சத்யானந்த் அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகம் முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ள நிலையில் பொதுமக்களை வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்திடும் வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஆங்காங்கே நீர்மோர் பந்தல் அமைத்திட வேண்டுமென கழகத் தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்ததை தொடர்ந்து நெல்லையில் முருகன்குச்சி பகுதியில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரிய தலைவரும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினருமான விஜிலா சத்யானந்த் அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் டிபிஎம் மைதீன்கான் அவர்கள் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி பொதுமக்களுக்கு நொங்கு, பதநீர், குளிர்பானங்கள், வெள்ளரி உள்ளிட்டவற்றை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணன், துணை மேயர் கே.ஆர். ராஜு, பள்ளிக்கோட்டை செல்லத்துறை, பகுதி செயலாளர்கள் துபாய் சாகுல், எஸ்.வி. சுரேஷ், தர்மர், மீரான், மணிகண்டன், அனிதா, தலைமை கழக பேச்சாளர் ரவி உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மேலும் பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்திடும் வகையில் நீர்மோர் மற்றும் பல வகைகளை அருந்தி பயன்பெற்றனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினரும் கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியர்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரிய தலைவருமான விஜிலா சத்யானந்தன் சிறப்பாக செய்திருந்தார்.